விஜய் யங்ஸ்டர்ஸ் மத்தியில சிஎம் விஜய் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்போது, புஷி ஆனந்தையும் சொல்லி தான் ஆகணும் அது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில தாண்டி அ செயல் வீரர்கள் அப்படின்னுவாங்க. களப்பணியாளர்கள் அப்படின்னுவாங்க. அது எல்லாத்துக்கும் உண்டு. ஒரு 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 சின்ன நிறுவனம் வச்சிருந்தீங்கன்னா கூட, அதில ரொம்ப ஒரு ஆள் வந்து துருதுருன்னு இருப்பாங்க. எல்லாத்தையும் முன்னிருந்து செய்வாங்க. அவங்களுக்கு முதலாளிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்தந்த நிறுவனத்த வந்து அந்த நிறுவனத்துக்கு அவங்க சொந்தக்காரர் இல்லனாலும், வேலை பார்க்குறவங்கள வந்து அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகன்ற ஒரு 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 துடிப்பு இருக்கும். ஏன்னா, அடுத்தமா அவங்க முதலாளி ஆயிடுவாங்க. பொதுவா உள்ள விஷயங்கள். ஆனா, புஷி ஆனந்த் ஆனந்த் இப்ப வந்து அமைச்சர் ஆனந்த் அவர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள், விஜய் ரசிகர் மன்ற தலைவராக வந்த பிறகு, இந்த ரசிகர் மன்றத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகணும்? இந்த ரசிகர் மன்றத்த அடுத்து நற்பணி இயக்கமாக அத மாத்தணும். அந்த ரசிகர் மன்றத்த முதல்ல ஆரம்பிச்சது சிஎம் விஜயுடைய தந்தையும், இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். இங்க நல்லா தெரியும் வந்து சாலிகிராமம் காவேரி தெருவுல, அந்த கடைசி ரைட்ல அந்த தெருவோட கடைசியில அதான் விஜயோட வீடு வந்து அப்போ. ஒரு 2, 3 படங்கள் வரும்போது. சின்ன சின்ன உதவிகள்லாம் ரசிகர் மன்ற சார்பா பண்ணுவாங்க. குறிப்பா இந்த மாணவ, மாணவிகளுக்கு நோட்டு புஸ்தகம் குடுக்குறது, இது பண்றது, அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதன் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து விஜயோடைய கேரியரும் வந்து பெரிய அளவுல வளர்ந்த பிறகு, இவர் அந்த மன்றத்தினுடைய பொறுப்பாளராக பாண்டிச்சேரியில் உள்ள பொறுப்பாளராக எஸ்.ஏ.சி தான் நியமிக்கிறார். நியமிச்ச பிறகு இவருடைய இந்த வொர்க் பொதுவா வந்து எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு எப்படின்னா, இந்த நல்ல துருதுருன்னு வொர்க் பண்றவங்கள அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தா கூட சரி, அவங்கள கரெக்ட்டா வாட்ச் பண்ணுவாரு அவரு. எனக்கு அவர்கிட்ட புடிச்ச விஷயம் என்னன்னா, தன்னுடைய உதவியாளர்களை கடைசி வரைக்கும் உதவியாளர்களா வச்சிருக்கணும்னு ஆசைப்படாத ஒருத்தர். அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தா கூட, என்ன பண்ணுவாரு, அவர ஜட்ஜ் பண்ணுவாப்ல. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த அசிஸ்டன்ட் அடுத்து படம் பண்ணுவான்ட்டு, டக்குனு "தம்பி விஜய்க்கு ஒரு கதை இருந்தா சொல்லு" அப்படின்னுவாப்ல. அப்படி வந்தவங்க தான் வந்து வெங்கடேஷ், வெங்கடேஷ், செல்வபாரதி இப்படி நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இல்ல இவருக்கு கொஞ்சம் டைரக்ஷன் வரல, இவர் எதுன்னா அவர டிஸ்ட்ரிபியூட்டரா மாத்திருவாரு.